பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், எதற்காக ஓய்வூதியதாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அவர்களுடைய கோரிக்கைகள்லாம் என்னென்ன? வேதவல்லி, அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தான் தற்போது சென்னை பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக காத்திருப்பு போராட்டத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதே போன்று தமிழகம் முழுவதும் 9 மையங்களில் இந்த போராட்டம் இன்று நடைபெறுகிறது. திருச்சி, மதுரை, விழுப்புரம், கும்பகோணம் உள்ளிட்ட 9 மையங்களில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரதானமான கோரிக்கை, அதாவது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதியம் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியே அதாவது மற்ற அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படக்கூடியது போன்று 1ஆம் தேதியே ஓய்வூதியத்தை அரசு வழங்க வேண்டும் என்ற பிரதானமான கோரிக்கையும், அதே போன்று புதிய பென்ஷன் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி கோரிக்கையும், அதே போன்று அரசு ஊழியர்களுக்கு போன்று போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் மருத்துவ சலுகை, குடும்ப நல நிதி உதவி 50,000 ரூபாய் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 13 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தியும், அதே போன்று கடந்த 2013ஆம் ஆண்டு தொழிலாளர்களுக்கு செய்த ஒப்பந்த உயர்வு 5.5% ஊதியம் வழங்க வேண்டும் என்று 13 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தான் தற்பொழுது ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் 65,000 போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்துக் கொண்டு வருகிறோம். எனவே தமிழக அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தி தான் தற்போது சென்னை தலைமையகத்தில் இந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் போராட்டம் சென்னை தலைமையகத்தில் காத்திருப்பு போராட்டம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் உடனடியாக பேச வேண்டும் என்ற கோரிக்கையும், இந்த 1ஆம் தேதி மாதத்தில் 1ஆம் தேதியை ஓய்வூதியம் வழங்குவதற்கான உடனடி நடவடிக்கை எங்களுடைய பிரதானமான கோரிக்கை என்று வலியுறுத்தி தற்போது தொடர் முழக்கங்களை தமிழக அரசை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் போராட்டம் ஒட்டி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இணை ஆணையர் மனோகரன், துணை ஆணையர் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் காவல்துறையினர் தற்போது இந்த இடத்தில் பல்லவன் சாலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியதாரர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை ராஜ்குமார் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். ராஜ்குமார், தற்போது பல்லவன் சாலையில ஓய்வூதியதாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனால் அங்கு ஏதேனும் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த போராட்டம் குறித்து ஏற்கனவே காவல்துறையிடம் அனுமதி கொடுக்கப்பட்டுதான் தற்போது ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். 250க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் முன்னமே திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பல்லவன் சாலையில் தலைமையகத்திற்கு முன்பாக ஒரு இடத்தில் அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதியை காவல்துறையினர் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த இடத்திலிருந்து, அதாவது அண்ணா சாலையிலிருந்து சென்ட்ரல் நோக்கி இந்த இடம் பல்லவன் சாலை கடந்துதான் செல்ல வேண்டும். எனவே போக்குவரத்து பாதிப்பும் போக்குவரத்து மாற்றமும் தற்போதைய சூழலில் இந்த இடத்தில் எந்த விதமான மாற்றமும் செய்யவில்லை. ஈர்ப்பான அளவிலே வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான இடையூறும் இல்லை. முன்கூட்டியே திட்டமிட்டு இதில் இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை 8 மணியிலிருந்தே அதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இதை முக்கியமாக கண்காணிப்பதற்காக தான் காவல்துறையினுடைய இணை ஆணையர் மனோகரன் தலைமையில் பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அதே சூழ்நிலையில் இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை ஒட்டி அவர் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு போக்குவரத்து துறையினுடைய உயர் அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் துறை சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறையினுடைய
உயர் அதிகாரிகளிடம் போக்குவரத்துறை செயலாளர் அல்லது மண்டல அலுவலர், அதாவது எம்டிசி மற்றும் எஸ்இடிசி உடைய போக்குவரத்து மண்டல அலுவலர்களை சந்திப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை உயர் அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது சூழலில் எந்த விதமான பாதிப்புகள் இல்லை. தொடர்ந்து அதிகாரிகளை சந்தித்ததுக்கு பிறகு போராட்டத்துக்கான அடுத்த கட்டம் என்ன என்பது முடிவுக்கு வரும். வேதவெளி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை தந்தமைக்கு நன்றி ராஜ்குமார்.